மயில துரத்தி விட்டாங்களோ அதே வீட்டுல வச்சு மயில ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போற மாதிரி பண்ணுவையா? சரவணனை எதுக்கு நீங்க வேலைக்கு கூட்டிட்டு போறீங்க? சும்மாவே ஊர்வாயை அடைக்க முடியாது அப்படின்னு கோமதி பாண்டியன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இல்ல வீட்லயே இருந்தா ஒரு மாதிரி இருப்பான், கடைக்கு போனா வேலை பாக்குறப்ப இதெல்லாம் மறந்துடுவான் அப்படின்னு தான் நான் கூட்டிட்டு போறேன். ஊரை நான் பாத்துக்கிறேன், அவனை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கடைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க மயில் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா மீனா வந்திருக்காங்க மயில பாக்குறதுக்கு. மீனாவை பார்த்த உடனே மயில் ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க. நான் இனிமே இந்த வீட்டுக்கு வரவே முடியாதா? மாமா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறதா சொன்னாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, இல்ல, டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் உடனே சீக்கிரமா கொடுத்துட மாட்டாங்க. அது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது சீக்கிரமா நடக்க வேண்டிய விஷயம் இல்ல, பேசி பார்க்கலாம், சரியாகும். அந்த மாதிரி மீனா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மயிலோட அம்மா சொல்றாங்க, அட்லீஸ்ட் நீயாவது வந்தியே பாக்குறதுக்கு, யாருமே பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மயில் மீனா கிட்ட கேக்குறாங்க, சரவணன் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே மயிலோட அம்மா, அவர் தான் உன்னை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாரு, இன்னும் அவர் எப்படி இருக்காரு, அவர் மேல உனக்கு எதுக்கு அக்கறை, அந்த மாதிரி பேசுறாங்க. மயிலோட அப்பாவும் சொல்றாங்க, நாங்க என்ன அவ்வளவு பெரிய பொய்யா சொன்னோம்? நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன வேலைக்கா சேர்த்து விட்டோம்? கல்யாணம் தானே பண்ணி வச்சோம். வயசு பாத்தீங்கன்னா 2 வயசு தான் கூட, ரொம்பவும் கூட கிடையாது. இதுக்கு என் பொண்ணை போட்டு இப்படி வெளியே தள்ளி விட்டாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாங்க. மீனா அதுக்கு சொல்றாங்க, வயசு எல்லாமே பிரச்சனை கிடையாது, படிக்கிறதும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க உண்மையை ஏன் சொல்லல, அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனா மயில் கிட்ட கேக்குறாங்க, நானும் ராஜினியும் உங்ககிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்தோம்க்கா, நீங்க என்கிட்ட நார்மலா சொல்ற மாதிரி என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, எங்க கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மயில சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரவணன் பாத்தீங்க அப்படின்னா கடைக்கு போறப்ப சரி டீ குடிக்கலாம் அப்படின்றப்ப டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு போறாங்க. பாண்டியன் டீ கேக்குறப்ப, என்ன பாண்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு டீ கடைக்காரர். என்ன இப்ப வேற யார் எதிர்பார்த்த அப்படின்னு கேக்குறப்ப, இல்ல வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப வெளியவே தலை காட்ட மாட்டீங்கன்னு நினைச்சேன், டீ குடிக்கலாம் வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஜாட மாடையா பேசுவாரு. அதுக்கு பாண்டியன் டீனா டீயை மட்டும் கூட, வேற எதையும் குடும்ப விஷயத்துல எல்லாம் மூக்குறம் உழைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த சைடு பாத்தீங்கன்னா சக்திவேல் வருவான். சக்திவேலு அவங்க இன்னொரு ஆளை கூட்டிட்டு வருவாங்க. சோ அவங்க கல்யாணம் மாதிரி ஜாடையா பேசுவாங்க பாண்டியனை. இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்களே, இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் பையனுக்கு பொண்ணு பாக்குறப்ப பார்த்து நீ பாரு, இல்லைன்னா இந்த மாதிரி குடும்பத்தை மாதிரி நம்மளும் ஏமாந்துட்டு நிக்கணும் அப்படின்ற பாண்டியன் ஜாடையா பேசுற மாதிரி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சக்திவேல் பேசிட்டு இருப்பாரு. இதை கேட்ட பாண்டியன் டென்ஷன் ஆகி அடிக்க போவாங்க. அப்ப சரவணன் தடுத்துருவாரு. ஏற்கனவே நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், இப்ப போய் அடிச்சா எனக்கு தான் அது அவமானம், நான் இன்னும் நான் அவமானப்பட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாண்டியனும் சரவணனும் கிளம்பிடுறாங்க. அடுத்து என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.